ஹாய். இந்த வீடியோ கூட கொஞ்சம் ஒரு லென்த்தியான வீடியோ தான். பட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா டாபிக் அந்த மாதிரியான டாபிக். வழக்கம் போல தான் 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இந்த வீடியோ பார்க்க வேண்டாம், ஸ்கிப் பண்ணிடுங்க. முக்கியமாக கல்யாணம் ஆனவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இப்போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஒரு 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 குடும்பத்துக்குள்ளே வந்து பிரச்சனை அப்படின்னு ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து முக்கியமாக அந்த வீட்டு தலைவன், அதாவது ஆண் தான் வந்து வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாப்படி, இல்லைனா வந்து ரொம்ப ஓவராக ட்ரிங்க் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை. இந்த மேக்சிமம் இந்த 2 பிரச்சனை தான் ஒரு குடும்பத்துக்குள்ளே வந்துட்டு இருந்தது 15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம். வேற எந்த பிரச்சனையுமெல்லாம் இருக்காது. அதிகமாக சம்பாதிக்கல, அவருக்கு வந்து உலக அனுபவம் பத்தல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாவே பெண்கள் எடுத்துக்கிறது இல்லை. அது எப்படியோ ஒன்று வந்து இவங்களும் கூட சப்போர்ட் பண்ணி எப்படியாவது வந்து குடும்பத்தை வந்து ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போல்லாம் அப்படி இல்லை. எல்லாமே வந்து இந்த 15 வருஷத்தில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தலைக்கீழாக மாறிட்ட மாதிரி எனக்கு தோணுது. இப்போ ஒரு குடும்பத்தில் பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு காரணமாக ஆண் இருக்கிறதில்ல. ஆணும் இருக்கலாம் சில இடத்துல, பெண்களும் இப்போ இருக்கிறாங்க. இப்போ 2 பேரும் ஈக்குவலாக தான் ப்ராப்ளம்ஸ் வருது. இப்போது முதல்ல நம்ம வந்து ஒரு ஆண் என்ன தப்பு செஞ்சான்னு சொன்னோமோ அதையவே வந்து இப்போது பெண்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு சொசைட்டி காரணமா, இல்லை வந்து இந்த 15 வருஷத்தில் அசுர வேகத்தில் வளர்ந்த விஞ்ஞானம் காரணமா எனக்கு வந்து புரியல. ஒரு வளர்ச்சி, ஒரு விஞ்ஞான வளர்ச்சி வந்து நாம் எப்படி எடுத்துக்கணும், அதை வந்து நம்மளோட முன்னேற்றத்துக்கான ஒரு கருவியாக தான் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்போது நம்மக்கிட்ட ஸ்மார்ட் ஃபோன் இருக்குதுன்னா அதை வந்து நாம் நம்மளோட பிஸ்னஸ்க்கோ, இல்லை நாம் வந்து முக்கியமாக யாருக்காவது தகவல் சொல்கிறதுக்கோ, இல்லை வந்து ஒரு அவசியமான நேரங்களில் வந்து ஒருத்தங்களை காண்டாக்ட் பண்ணுறக்கோ அந்த மாதிரியாக யூஸ் பண்ணுறக்கு நமக்கு பொழுது போகாத போது பக்கத்து வீட்லலாம் போய் அரட்டை அடித்து பக்கத்து வீட்டை பற்றி பேசி பிரச்சனைகள் வரக்கு பதிலாக நாமளே வந்து வீட்டில் உட்காந்துட்டு நாமளே ஃபோனில் ஏதாவது பார்த்துட்டு இந்த பிரச்சனைகள் எல்லாம் அவாய்ட் பண்ணலாம். இந்த மாதிரி எவ்வளோ நல்லது இருந்தாலும் அதே வந்து ஒரு கெட்ட விஷயங்களுக்கும் அந்த விஞ்ஞானம் வந்து நமக்கு வந்து துணையாக இருக்குது. அதே வளர்ச்சி வந்து நம்மளை வந்து வீழ்ச்சி அடைய வச்சிடக்கூடாது. அதை வளர்ச்சிக்கு மட்டும்தான் நம்ம பயன்படுத்திக்கணும். இது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. அதுவும் கண்டிப்பாக திருமண உறவை மீறின பந்தத்தில் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக இதை பற்றி யோசிக்கணும். அது வந்து நம்ம சின்ன வயசில் நம்ம வந்து நம்மளோட லவ் கை கூடாமல் போயிருந்திருக்கலாம். நாம் வந்து ஆசைப்பட்டவங்களுக்கு வந்து அந்த லவ்வை நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியாமல் நம்ம போயிருந்திருக்கலாம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சூழ்நிலையில் நாம் திரும்ப அவங்கள வந்து சந்திச்சு கூட இருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இந்த ஃபேஸ்புக்கு இதெல்லாம் வச்சுட்டு நாம் வந்து நம்மளோட பழைய லவ்வரை கூட நாம் வந்து கண்டுபிடிச்சி அவங்களோட பழையபடி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிலர் அதே ரிலேஷன்ஷிப்பை வந்து தொடரக்கூட செய்கிறாங்க. கண்டுபிடிச்சோமா பார்த்தோமா அதோட வந்து நம்ம நிறுத்திக்கணும். முடிஞ்சது என்றைக்குமே முடிஞ்சது, கத்தம் தான். அதை வந்து கமா போட்டு வந்து என்றைக்குமே கண்டினியூ பண்ண நினைக்காதீங்க. நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது நமக்கு கிடைக்கும். நமக்கு கிடைச்சது தான் நமக்கானது. நமக்கு கிடைக்காதது நமக்கு எப்பவுமே கிடைக்காது. அது நமக்கான விஷயம் அல்ல. இது வந்து உறவுகளுக்கும் பொருந்தும். நீங்கள் என்னதான் வந்து ஒரு ஆழமாக ஒருத்தங்களை நேசித்தாலும் அதுக்கு பேர் வந்து நல்ல பேர் கிடையாது சொசைட்டியில். கல்யாணத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து நேசிக்கிறதுக்கு பேரே வேற, அசிங்கமான பேர் தான். நம்மளையும் வந்து ஒரு அசிங்கமான ஆளாக தான் பார்ப்பாங்க, பண்ணுவாங்க. இதை விட முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் இருக்குது. இப்போது நாம் ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணியிருக்கோம், அவங்களோட வாழ்ந்துட்டுருக்கோம். நமக்கு அவங்கள தாண்டி வேறொரு உறவு நமக்கு ஏற்படுது. அதுக்கான காரணம் நிறையா இருக்கலாம். ஒருத்தங்களுக்கு ஒரு காரணம். அதுக்கு இதுதான் காரணம்னு ஒரே ஒரு விஷயமெல்லாம் சொல்ல முடியாது. நிறைய காரணங்கள் இருக்கும். ஸோ நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். ஓகே, நமக்கு வந்து அந்த வந்து எதிர்பாராத இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டுருச்சு. அப்போது இதை வந்து நாம் வந்து எப்படி எடுத்துக்கணும்? அப்போ வந்து அந்த கட்டத்தில் வந்து நம்மளுக்கு ஜாலியாக இருக்கும். எப்படா பார்ப்போம், எப்படா பேசுவோன்ட்டு இருக்கும். நம்ம வீட்டுக்கு தெரியாமல் ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி அசிங்கம்ங்கிற ஒரு விஷயத்துக்கு நாம் வந்து பயப்படுறோம். எங்கே வந்து அவங்க வந்து கால் பண்ணும்போது நம்ம வீட்டில் இருக்கிற நம்ம துணை பார்த்துருவாங்களோ
இல்லை நம்மளோட குழந்தைகள் யாராவது நோட் பண்ணிடக்கூடாதுங்கிற பயம், பதட்டம், எப்பவும் ஒரு பதட்டத்திலேயே தான் நீங்கள் வந்து இருப்பீங்க. இந்த மாதிரியான தேவையில்லாத உறவில் சிக்கிட்டீங்கன்னா முதல்ல வந்து பதட்டம் ஏற்படும். அடுத்தது வந்து உங்களால் நார்மலாக வீட்டில் இருக்கவே முடியாது. உங்கள் குழந்தைங்க கிட்ட உங்களால் உண்மையான அன்பை காட்ட முடியாது. உங்கள் ஒய்ஃப் கிட்ட முகம் பார்த்து உங்களால் பேச முடியாது. சொந்தக்காரங்களை யாரை பார்த்தாலும் இவனுக்கு தெரிஞ்சிருமோ அவனுக்கு தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடவே தான் வாழ்ந்துட்டு இருக்கணும். ஃபஸ்ட்டு நான் கேட்குறேன், இது தேவையா? நாம் நமக்கு பிடிச்சதை பண்ணிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எதுக்காக தேவையில்லாத ஒரு விஷயத்த பண்ணிட்டு அது அவங்களுக்கு தெரிஞ்சிருமா இவங்களுக்கு தெரிஞ்சிருமான்னு பயந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி காய் நகர்த்தி பேசிட்டு இந்த ஒரு எப்பவுமே ஒரு பதட்டமான ஒரு வாழ்க்கை தேவையா? சந்தோஷமான இனிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடலாமே. எல்லாமே கொஞ்ச நாளைக்கு இனிக்கும். நம்ம நம்ம வீட்டில் உள்ள துணையை தாண்டி வேற ஒருத்தவங்களை பார்க்கும்போது அது நம்ம வீட்டில் இருக்கிற துணைகிட்ட இல்லாத ஒன்று ஏதோ ஒன்று அவங்கக்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது. இங்கே ஒன்று இருந்தால் அங்கே ஒன்று இருக்காது, அப்படி தானே போயிட்டுருக்கோம். அதை பார்த்து அது ஓகே, அதை பார்த்து ரசிச்சுட்டு அதோட விட்டுறணும். நம்ம அதையவே வந்து நம்மளோட தனதாக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது தான் இங்கே பிரச்சனையே ஏற்படுது. இப்போது உங்கள் துணையை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும், A to Z. ஓகேவா? அவங்க நம்ம துணை வந்து நமக்கு வந்து தெரிஞ்ச பேய். நாம் தேடி போகிற அடுத்தவங்க இருக்காங்க பாருங்க, இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் விழுகிறோம்ல, அவங்க வந்து தெரியாத பிசாசு. இப்போ தெரிஞ்ச பேய் தெரியாத பிசாசு 2 இருக்கு. உங்களுக்கு பெஸ்ட் எது தெரியுமா? தெரிஞ்ச பேய் தான். ஏன்னா நமக்கு அந்த பேயை பற்றி நல்லா தெரியும். எப்போ கோபம் வரும், எப்போ சண்டை போடும், எப்போ என்ன நடக்கும், மைண்ட் செட் எப்படி இருக்கும், அதை வந்து எப்படி கூல் பண்ணலாம், எல்லாமே நமக்கு அத்துப்படியாக தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ அந்த தெரிஞ்ச பேய் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ நீங்கள் அந்த சைடு எடுத்துக்கலாம். உங்களோட இல்லீகல் ரிலேஷன்ஷிப் அந்த சைடில் இருக்கிற தெரியாத பிசாசு அது வந்து இப்போ அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. அது வெளி தோற்றத்தை பார்த்தோ இல்லை ஏதோ ஒன்று ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்கக்கிட்ட நம்ம வந்து மயங்கிடுறோம். அந்த தெரியாத பிசாசு அங்கே போனால் அங்கே இதை விட சிக்கல் தான். இப்போ இதாவது இந்த பேய் எப்போ முருங்கை மரத்தில் ஏறும், எப்போ இறங்கும், எல்லாமே நமக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த தெரியாத பிசாசுக்கிட்ட மாட்டிக்கிட்டு நாம் என்ன பண்ண முடியும்? நீ புதுசாக அதை பற்றி பழகி அதோட எண்ணங்கள் என்ன, அதோட வெளிப்பாடு என்ன, எல்லாத்தையும் பார்த்து பேசி பழகி அதை கொண்டு போகிறது அதை விட கஷ்டம். நீ தெரியாத பிசாசு கூட குடும்பம் நடத்துறது ஈஸியா, தெரிஞ்ச பேய் கூட குடும்பம் நடத்துறது ஈஸியா? இதை மட்டும் ஒரு நிமிஷம் மைண்டில் நம்ம எல்லாரும் நினச்சி பார்த்துட்டோம்னா நம்ம மைண்டு இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகவே போகாது. அது வேண்டியதும் இல்லை. அப்படி பார்க்க போனால் நமக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு ஒவ்வொருத்தங்களும் பிடிக்கும். பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நாம் கல் கிடையாது. நாமளும் சாதாரண மனுஷங்க தான். இன்னைக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், நாளைக்கு அது பிடிக்காது, அந்த மாதிரி தான். அதே மாதிரி தான் ஓகே, ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிட்டோம், அவங்க கிட்ட இருக்கிற நிறைய குறை எல்லாமே நமக்கு தெரியும். குறை தான். மாற்ற முடியாதது சில விஷயங்கள் இருக்குது, மாற்றக்கூடிய விஷயங்கள் இருக்குது. சில விஷயத்தை தான் மாற்ற முடியும், பல விஷயங்களை மாற்றவே முடியாது. குறையோட தான் நம்ம வாழ்ந்தாகணும். அதில் வந்து எந்த விதமான தப்பும் கிடையாது. குறையே இல்லாத மனுஷன் உலகத்தில் இல்லவே இல்லை. யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு குறை, அது எப்பேற்பட்ட பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, பெரிய மகானாக இருந்தாலும் சரி, குறைனுங்கிறது ஒன்றாவது இல்லாத மனுஷனே உலகத்தில் கிடையாது. ஸோ அந்த குறைய அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தான், அவ்வளோதான். இவங்க இவ்வளோதான், இவங்க இப்படித்தான். இப்போ ஒரு கோவக்காரங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம துணை வந்து கோவக்காரங்களா இருக்காங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், கோவம்தான். இதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு கோவக்காரங்களை போய் அமைதியாக இருக்கிறவங்கள மாற்ற முடியுமா? முடியாது. அது வந்து அவங்க கூட பிறந்தது அப்படியே தான் இருக்கும். நாம் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு குடும்பம் நடத்துறதுக்கு பேர் தான் வாழ்க்கை. அதை விட்டுட்டு தயவு செஞ்சு இன்னொரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே வந்து போகிற ஐடியா இருந்ததுன்னா எல்லாரும் மறந்துடுங்க, வேண்டாம். அவங்கள பிடிச்சதா அவங்கள ரசிங்க, அவங்கக்கிட்ட பேசுங்க, அதோட ஸ்டாப் பண்ணிக்கங்க. அதுக்கு மேற்கொண்டு வந்து எதையும் கண்டினியூ பண்ண வேண்டாம். நம்ம அவமானப்பட்டு நாம் டென்ஷன் ஆகி நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்மளை வெறுத்து, நம்ம குழந்தைங்களே நம்மக்கிட்ட பேசாமல் வெறுத்து போய் எது பெருசுன்னு போனோமே நாளைக்கு அதுவே நம்மளை விட்டுட்டு இன்னொன்று கூட போயிடும். கரெக்டாக? அதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா எங்கிருந்தோ வந்தது நாளைக்கு நம்மகிட்ட எப்படி இருக்கும்? இதை விட்டுட்டு ஊரறிய நம்மளை கல்யாணம் பண்ண நம்ம துணை இருக்காங்க, அவங்கள விட நமக்கு வேற என்ன இருக்க போகுது? நல்லதோ கெட்டதோ அப்படியே அதோடவே வாழ்ந்துட்டு இருந்தாதான் அதுதான் வாழ்க்கை. இப்படி தேடி தேடி ஒன்று போயிட்டே இருந்தால் அந்த வாழ்க்கை எங்கே போய் முடியும்? சரி, நம்ம தேடி போகிற அந்த இன்னொருத்தங்க கிட்ட நமக்கு பிடிக்காத நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ அவங்கள விட்டுட்டு இன்னொருத்தங்க கிட்ட போவோமா? இதுக்கு எண்டே இல்லை, இன்ஃபினிட்டி.
ஸோ வேண்டாம். நமக்குன்னு ஒன்று கிடைச்சிருக்குது. கிடைச்ச வாழ்க்கையை தக்க வச்சுக்கிட்டு நல்லபடியாக வாழ்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. தேவையில்லாத முறையில்லாத எந்த விதமான உறவுகளும் வேண்டாம். இருக்கிற உறவுகளை தக்க வச்சுட்டு வாழ்கிறது தான் வாழ்க்கை. புதுசான ஒரு உறவை தேடி போக வேண்டாம். அது எப்படியா இருந்தாலும் நம்மளை படுகொலியில் தான் தள்ளும். இப்படிங்கிறது என்னோட கருத்து. ரொம்ப நாளாக இதை பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இதுக்கு யாராவது சைடில் வந்துட்டு பின்னாடி கமெண்ட்டு உங்களுக்கு அப்படி இருக்கா, அப்படி இருந்துச்சா, அதனால தான் இப்படி பேசுகிறீங்களா, தயவு செஞ்சு அந்த மாதிரியெல்லாம் எந்த இதுவும் கேட்க வேண்டாம். இது வந்து சாதாரணமான யோசிக்கும் போது ஏற்பட்ட ஒரு சிந்தனை தான். இது சொல்லணும். நான் பேசுகிறத கேட்டுட்டு யாராவது ஒரு 2 பேராவது அதுலேருந்து வெளியே வந்தாங்கனாலோ, இல்லை அந்த மாதிரி ஐடியாவுக்கு போகாமல் இருந்தாலோ அது எனக்கு கிடைச்ச வெற்றி தானே. அதனால சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இவ்வளோ நேரம் வந்து பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கமெண்ட் பண்ணுங்கள்.